ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பௌர்ணமி தினத்துக்கான சிறப்பு ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து 3 பிக்சர் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து முருகரோடது பிக்சர், அதுக்கப்புறம் மகாகாளி, அதுக்கப்புறம் ஏஞ்சல். உங்களுக்கு இந்த 3 பிக்சரில் எந்த பிக்சர் ரெசனேட் ஆகுதோ, எந்த காட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குதோ, நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த பௌர்ணமி தினம் உங்களுக்கான சிறப்பான ஒரு செய்தி என்ன இருக்குது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச காட் என்ன உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ மகாகாளியை நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஓம் மகாகாளியே நமக அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் காடுக்கு வந்து தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பைல் முருகரோட மெசேஜ் என்னன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து திருமணத்துக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களா? திருமண பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஓகேவா? திருமண பாக்கியம் சீக்கிரமே உங்களுக்கு அதுக்கான பிளெஸிங்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் ஒரு சிலர் வந்து திருமணமானவங்க கணவன் மனைவியோட ஒற்றுமை இருக்கணும், ஃபேமிலியோட ஒற்றுமையாக இருக்கணும், பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு யூனிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால நிறைய ப்ரேயரில் கூட அதை வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். என் ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அந்த இன்டென்ஷனை முருகர் வந்து நிறைவேற்றி தரப்போகிறாரு. சந்தோஷமா? இந்த பௌர்ணமி தினம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு நடத்தி தரத்துக்கு அவர் ரெடியாக இருக்காரு. வாங்கிக்க நீங்கள் ரெடியா? ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம். ஓகேவா? சில நாட்களாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு நியூ பார்ட்னர் வரப்போகிறாரு உங்கள் லைஃப்பில். ஓகேவா? ஒரு புது வரவு உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு நெருக்கமான உறவுகள், அவங்களுக்கு வந்து இப்போ மருமகள் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க போகுது. ஹாப்பியா? முருகருக்கு தேங்க் பண்ணுங்க. ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்க. அப்பாவை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு வந்து மனதார வந்து நன்றி சொல்லுங்க. உங்களோட ப்ரேயர் என்ன இருக்கோ அதை கூட கமெண்ட்ல நீங்கள் போடலாம். ஓகேவா? இந்த சூப்பரான பிளெஸ்ஸிங்கை கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ கிளைம் த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்ட்டு ஓம் முருகா சொல்லி டைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளைகாப்பு, சீமந்தம் அந்த மாதிரி, அப்புறம் வந்து சில பேருக்கு என்கேஜ்மெண்ட்டு, நிச்சயதார்த்தம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்க போகுது. பையன் சூஸ் பண்ணவங்களுக்கு சந்தோஷமா செலிப்ரேஷன் இருக்குது. சில பேர் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி கூட தெரியுது. இப்போ பைல் 2க்கு பார்க்குறோம். பைல் 2 மகாகாளி மெசேஜ். மூணு கார்டு சஃபல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? மகா சதாசிவா ஃபர்ஸ்ட் கார்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த பிளெஸ்ஸிங்கை, இந்த ட்ரூ பிளெஸ்ஸிங்கை, நாலேஜை ரிசீவ் பண்ணிக்க சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரூ நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஞானத்தை தரக்கிறார். உங்களை பக்குவப்படுத்தி ஒரு ஞான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
நெறைய பேர் கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பெர்சன் நீங்க பார்க்குறீங்க. ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஈடுபாடு இருக்கும். ஆனாலும் உங்க லைஃப்ல சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்க நெனச்ச மாரி நடக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அதனால தான் இந்த மெசேஜ் குடுக்குறாரு. எல்லாமே அவரு தான். உங்களுக்கு எந்த படிப்பினை நீங்க கற்றது எல்லாமே இது ஒரு ஒரு பக்குவ நிலைக்கு நீங்க வரணும். உங்களுக்கு இந்த ட்ரூ நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இத்தன விஷயங்கள கத்துக் குடுத்துருக்கிறாரு. அவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது மகாகாளி வந்திருக்காங்க. காமகால காளி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்குறதுல நெறைய பேருக்கு வந்து அம்மாகிட்ட நெறைய அதாவது என்னன்னா, ரொம்ப உடல் ரீதியாவும் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு சில பேருக்கு. அதே மாரி உள்ளுக்குள்ள நெறைய பயம். எல்லாத்துக்கும் பயப்படுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரென்த்தன் குடுக்குறாங்க. இன்னர் ஸ்ட்ரென்த். ஓகேவா? அதே மாரி அவுட்டர். அம்மாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னா, வெல்த். நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்கல்ல, செல்வ செழிப்பு வேணும். ஒரு சக்சஸ் வேணும். உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கான அந்த வெல்த்தும் குடுக்குறாங்க. புரொடெக்ஷன் தராங்க. ஓகேவா? எதுக்கெல்லாம் புரொடெக்ஷன்னா, உங்களுக்கு அ வெளிப்புறத்துல இருந்தும், உங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கிட்ட இருந்து உங்களுக்கு புரொடெக்ஷன். உள்ளுக்குள்ள இருக்க பயம் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு புரொடெக்ஷன். பயப்படாத, இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து நான் உனக்கு பண்ணி தரேன். ஓகேவா? பிளெஸிங் ஆஃப் ஹெல்த் அண்ட் புரொடெக்ஷன் ஃப்ரம் அவுட்டர் அண்ட் இன்னர் டேஞ்சரஸ். அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் பதட்டம், உங்களுக்கு நெறைய நெகட்டிவிட்டி இருக்க மாரி ஃபீல் பண்றீங்க. உங்க மனசே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, சூழ்நிலை காரணமா மனசுல ஆட்டோமேட்டிக்கா பயம் இருக்கு. அது தானா வருது. ஸோ நான் இன்னர் ஸ்ட்ரென்த் தரேன், அவுட்டர் புரொடெக்ஷன் 2மே நான் தரேன். நீ வந்து உன் வேலைகள நீ செய். நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல் இந்த மெசேஜ். ஓகேவா? யாருக்கு இது ரெசனேட் ஆகுது? ஐ கிளைம் த பிளெஸிங் சொல்லிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் புவனேஸ்வரி அம்மன் வந்திருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஸ்கின் சம்மந்தமா, அப்புறம் வந்து உங்களோட அந்த பியூட்டி சம்மந்தமா ஏதோ ஒரு குறைகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஹேர் ஃபால் இருக்கிறது, ஹேர் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும். அது ரொம்ப நாளா சரியாகாம, ரொம்ப அதுக்கு தேடல் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதே மாரி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகாம, ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன். ஸோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிளெஸிங் ஆஃப் பியூட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த், உங்களோட அதாவது ரொம்ப நாளா ரொம்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதுனால, உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் ஆ ஃபேஸ்ல அந்த டல்னஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். அதனால உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையுமே அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ கிளைம் பண்ணிக்கோங்க. மகாகாளிக்கு தேங்க் பண்ணுங்க. ஏன்னா அம்மனோட மெசேஜ் 2 இருக்கு. அடுத்தது டெக்கோட இதுல வந்து மகேஸ்வர் வந்திருக்காரு. பிளெஸிங் ஆஃப் பீஸ். அமைதிய குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபோக்கஸிங்கா ஒரு இடத்துல நிலையா அமைதி தன்மையில இருக்கணும். அந்த அமைதி தன்மையில இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கார்ட் வந்திருக்கு. அமைதி இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க. அதுக்கான அந்த ஒரு கைடன்ஸும் அதுக்கான பிளெஸிங்கும் கொடுத்துருக்காங்க மகாகாளி அண்ட் மகாசிவா. தேங்க் பண்ணுங்க. ஓகேவா? சரி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபுல் மூன் டேல ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு. நீங்கள் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணீங்களோ அவங்களோட நேம் டைப் பண்ணி ஐ கிளைம் த பிளெஸிங் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு பாருங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு வாவ் சூப்பர். எந்த ஏஞ்சலை நீங்கள் ப்ரே பண்ணாலும் அந்த ஏஞ்சலுக்கு மைக்கேல் ஏஞ்சல் ஆர் சாமுவேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சல் 3 கார்டு எடுக்கிறேன். அபேண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம். சில பேர் ரிலேஷன்ஷிப்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்களுக்கு நிறைய தேடல்கள் இருக்குது. உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய தேடல்கள் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இதுக்கு விடை எங்கேயுமே தெரியல, எங்கே போனாலும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது மைண்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். இந்த ஃபீல் இருக்கிறவங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. ஃபோக்கஸிங் இல்லை, மனசு வந்து ரொம்ப அலைப்பாஞ்சிட்ருக்கு. அதனால தான் உங்களுக்கு சரியான அந்த டெஸ்டினி தெரிய மாட்டேங்குது. மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைனோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். டிவைன் உங்களுக்கு கொடுக்குற அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். மெடிடேஷன் பிரிங் ஆன்சர். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஒரு சிலருக்கு உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ், ஆரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சக்ராஸ் வந்து கவனிக்கணும். உங்களோட ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷனில் சரி பண்ண முடியுமா, இல்லைனா அலோபதி போய் பார்க்கணுமா, இல்லைனா ஹீலிங்லேயே அதை சரி பண்ணிக்க முடியுமா, எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ. ஆனால் நான் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் இதில் கொடுக்குறேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட இந்த 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் இதையும் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஹீலிங்கில் இன்னும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுறவங்க கூட நீங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் உங்களுக்கான அந்த ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குன்னா அதுக்கு ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி தரப்படும். அதே மாதிரி உங்களுக்கு மனதளவில் பாதிப்புகள் இருக்குது, பாஸ்ட் கர்மாவோட ரிஃப்ளெக்ஷன் உங்களோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் பௌர்ணமி செக்ஷனில் உங்களுக்கு ஏஞ்சல் வச்சு உங்களுக்கு அந்த பாஸ்ட் பெயினெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த செக்ஷன் இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலருக்கு உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப மனசு வந்து நாலா பக்கமும் அலைப்பாய விடாதீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது உங்கள் லைஃப்பில். ஃபியூ மந்த்தில் இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த ஹெல்த் வைஸ் இருக்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. சைனை கவனிக்க சொல்கிறாங்க. நிறைய உங்களுக்கு வந்து பாசிட்டிவான சைன்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அவங்களோட சைனை கவனிக்க மாட்டீங்க. அதனால சைனை கவனிங்க. சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகணும் நீங்கள். மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு சில பேர் ரொம்ப தயக்கப்படுறீங்க. உங்களுக்கு இப்போ உங்களோட வேலைகளில் ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பார்ட்னர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாக போகுது. ஃபியூ மந்த்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஃபுல் மூன் டேயில் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன அப்படிங்கிறத ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, உங்களோட மனதளவில் இருக்க பிரச்சனைகள், உங்கள் உடல் அளவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எப்படி ஹீல் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கணுங்கிற அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்த்து பலனடைங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இனிஷியேஷன் இருக்குது, தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிள், பிளாக் மேஜிக் மாதிரி கர்மா கிளன்சிங், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கு இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து கட்டுக்கள் உடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண்.